வணக்கம் நண்பர்களே. நம்ம எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்னா அது 8வது ஊதிய கமிஷன் தான். அதாவது புது சம்பள உயர்வு. ஆனால் இதுக்கு முன்னாடி 2016 வந்த 7வது கமிஷனை விட 8வது கமிஷனில் என்னென்ன பெரிய மாற்றங்கள் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? வாங்க இதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. சம்பளத்தை உயர்த்தும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், அதாவது 7வது கமிஷனில் 2016 அப்போது நமக்கு கிடைச்ச அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 2.57. அதாவது உங்கள் அடிப்படை சம்பளம் 2.57 மடங்கு அதிகமாச்சு. ஒரு உதாரணத்துக்கு 10,000 ரூபாய் சம்பளம் இருந்தால் 25,700 ஆச்சு. 8வது கமிஷனில் இந்த முறை ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 1.96 முதல் 2.14 வரை தான் இருக்கலாம்னு கணக்கு போடப்படுது. ஏன் தெரியுமா? ஏன்னா 7வது கமிஷனில் 125% டிஏ அடிப்படை சம்பளத்தோடு இணைஞ்சது. ஆனால் இந்த முறை டிஏ 60% மட்டுமே இணைக்கப்படும்னு சொல்கிறாங்க. அதனால் ஃபேக்டர் கொஞ்சம் குறையலாம். அப்போது வித்தியாசம் டிஏ இணைப்பு குறையிறதுனால இந்த முறை சம்பள உயர்வு குறைவாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வெறும் கணிப்பு தான். அடுத்ததாக குறைந்தபட்ச சம்பளம் 18,000 ஆச்சு 8வது கமிஷனில். இப்போ ஊழியர் சங்கங்கள் குறைந்தபட்ச சம்பளத்தை 26,000 ஆக்கும்னு ரொம்ப உறுதியாக கேட்குறாங்க. அப்போ என்ன நடக்கும்? இந்த 26,000 கோரிக்கை ஏற்றுக்கிட்டால் புதுசாக வேலைக்கு வர்றவங்களுக்கு சுமார் 44% சம்பளம் ஏறும். இது ஒரு பெரிய நல்ல மாற்றமாக இருக்கும். அதே போல் 7வது கமிஷனில் வீட்டு வாடகைப்படி நகரத்தை பொறுத்து 24%, 16%, 8%ன்னு 3 வகையாக பிரித்தாங்க. இப்போது பெரிய நகரங்களில் வாடகை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால X+ன்னு புதுசாக ஒரு பிரிவு வரலாம்னு சொல்கிறாங்க. இது வந்தால் HRA சதவீதம் இன்னும் அதிகமாகும். வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ வீரர்களுக்கான சிறப்பு ஊதியம் மற்றும் பயணப்படி போன்ற எல்லா அலவன்ஸ்களும் ஃபிட்மெண்ட் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். 7வது கமிஷன்லேயே ஊழியர்கள் நல்லா வேலை பார்த்தா ஊக்கத்தொகை கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் அது இன்னும் முழுசாக வரல. 8வது கமிஷனில் இப்போது அரசாங்கம் ஊழியர்களோட வேலைத்தன்மை அதிகமாக்க இந்த PLI திட்டத்தை மிகவும் கண்டிப்பாகவும் நிறைய பேருக்கு கிடைக்கிற மாதிரியும் கொண்டு வரலாம். அதாவது நீங்கள் நல்லா வேலை பார்த்தா அதிக பணம் கிடைக்கும். 7வது கமிஷன் பழைய பென்ஷன் திட்டம் பற்றி எந்த முடிவும் எடுக்கலை. புதுசாக வேலைக்கு சேர்ந்தவங்க NPSல தான் இருந்தாங்க. 8வது கமிஷனில் என்ன சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது பழைய பென்ஷன் திட்டத்தை திரும்ப கொண்டு வாங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஆனால் 8வது கமிஷனுக்கு இந்த OPS வெர்சஸ் NPS விஷயத்தில் ஒரு பெரிய முடிவு எடுக்க வேண்டிய சவால் இருக்குது. நண்பர்களே, 7வது கமிஷன் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்தது. இப்போது வரவிருக்கும் 8வது கமிஷன் இப்போ இருக்கிற பொருளாதார சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இன்னும் நவீனமான மாற்றங்களை கொண்டு வரும்னு நாம் எதிர்பார்க்கலாம். உங்கள் கருத்துப்படி இந்த 8வது கமிஷனில் என்ன மாற்றம் ரொம்ப முக்கியம்? கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.